ரட்சிக்கப்படணும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க பவுல் சொல்றாருங்க, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. முதல் என்ன பண்ணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு நீங்க என்ன பண்ணணுங்க? விசுவாசிக்கணும். இயேசுவை எப்படி விசுவாசிப்பது? இயேசுவை எப்படி விசுவாசிக்கணும்? உள்ளத்துல விசுவாசிக்கணும், வாயில அறிக்கை செய்யணும். அப்ப அந்த விசுவாசம் என்ன? இயேசு ஒருவர் தான் உண்மை உள்ள தேவனா எனக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன். அவர் தான் எனக்காக மரித்தார், அவர் தான் எனக்காக உயிர்த்தார், அவர் தான் எனக்காக ஜீவனை கொடுத்தார். ஒரே பேரான குமாரன் இயேசு, பிதானவர் இயேசுவை எனக்காக கொடுத்தார். அவரே என்ன உயிர் தெழுத மரித்தாலும் என்ன பண்ண போறாரு? என்ன உயிர் தெழுத தேவன் கிருபை கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் மரிக்க போகிற ஆண்டவராகிய ரட்சகர் நான் மரித்த பிறகு இந்த மண்ணுக்கு போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து வருவார், எனக்கு நித்திய ஜீவனை பரலோகத்தில் கொண்டு போவதற்கு எனக்கு தேவை இயேசு உண்மை உள்ளவர், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று உங்களுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எல்லாத்துக்கும் விசுவாசம் தான் முக்கியம். ஆபிரகாம் விசுவாசத்தினாலதான் ஐஸ்வர்யவனானார். காணக்கூடாத கானான் தேசத்துல ஆசீர்வாதமா இருந்தாரு. அவருக்கு தடையா இருந்துச்சு, ஆனா அவருடைய விசுவாசம் அவர் என்ன பண்ணுச்சுங்க? ரட்சித்தது. இப்படி இயேசுவுக்குள்ள உண்மை உள்ள ரட்சிப்பு நமக்கு வேணும்னா விசுவாசம் நமக்குள்ள வேணும். அதெல்லாம் இங்க சொல்றாருங்க, அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்ப அவங்க சொல்றாருங்க, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்ப நீ என்ன பண்றனாக்கா உங்க வீட்டாரும் நீங்க என்ன பண்றீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. ரட்சிப்புனா என்ன உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். மீட்பு. ரட்சிப்புனா என்ன? மீட்பு. நம்மள ரட்சித்தார். எப்படி ரட்சித்தாரு? அவர் ரத்தத்தால கல்வாரி சிலுவையில சிந்தி நம்ம பாவத்தின் அடிமையில இருந்தோம், சாபத்துல இருந்தோம். ஆண்டவராகிய ரட்சகர் என்ன பண்ணாருங்க? நமக்காக இந்த பூலோகத்துல அவரே நமக்காக கொடுத்து அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை சிந்தி நம்மள மீட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லலாமா? உடைய கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இப்படி ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து, அந்த ரட்சிப்பு என்பது நம்முடைய மீட்பு. அந்த மீட்பு எப்படி காணப்படும்னாக்கா, கரையில்லாத குற்றமில்லாத நம்மள ஆண்டவர் மாற்றி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு போய் வைக்கிறவராக இருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், எவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருப்போம், எவ்வளவு கேலி செஞ்சிருப்போம், எவ்வளவு தீமை செஞ்சிருப்போம். எல்லாம் மனுஷன் செய்யக்கூடியதுதான். பாவம் யார விடுதுங்க? பாவம் யாருன்னா விட்டு இருக்குதா? யார் இந்த உலகத்துல பாவம் செய்யாத ஒரு மனுஷரு யாருன்னா சொல்ல முடியுமா? இல்ல நான் தான் சொல்ல முடியுமா? முடியாது. நானும் ஒரு அழுக்கு, கந்த, கசப்பு, பாவம் எல்லாம் நிறைஞ்ச ஒரு மனுஷன் தான். ஆனா விசுவாசம் ஒண்ணுக்கு இது பாத்தியா, இலவசமா கொடுத்த இயேசு, அவர் ரத்தத்தால எப்ப நம்ம விசுவாசிக்கிறோமோ, எந்த ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம், இயேசு என்ன மன்னித்தார், இயேசுடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன்னு உங்களுக்குள்ள நமக்குள்ள விசுவாசம் இருக்கும் பொழுது பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு மன்னித்து விடுகிறார். ஹல்லேலூயா. நம்ம சாபத்தை எல்லாத்தையும் இயேசு மன்னிக்க விடுகிறார். அதுதான் நமக்குள்ள ஒரு விசுவாசம். ஐயா பாவத்தை மன்னிக்கல, என் பாவத்தை இயேசப்பா மன்னிக்கல, இப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தா நீ என்ன விசுவாசிக்கிறியோ, நீ என்ன அறிக்கை எழுதியோ, அந்த அறிக்கையின்படிதான் உன் வாய் சொல்லின்படிதான் உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தை நமக்குள்ள வாஞ்சியா இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் நம்மள என்ன பண்ணுதுங்க? ரட்சிக்கக்கூடியதா இருக்கு. கீழ்வசனம் பாருங்க, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நீ விசுவாசித்த பிறகு இயேசுவை நீ விசுவாசித்து வந்து இந்த ஆலயத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு நம்ம என்ன போதிச்சுட்டு இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை என்னவா இருக்குங்க? ஜீவனா இருக்கு. அந்த ஜீவன் யாருங்க? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் பரலோக ராஜ்யம் உனக்கு நிச்சயம். பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம்
காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானானா தனனா தானானா, தானானா தனனா தானானா, தானானா தனனா தானானா, தானானா தனனா தானானா. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான், அந்த கொஞ்ச காலத்துல ஏசப்பாக்காக நம்ம வாழணும், ஓடணும், இந்த சத்தியத்தை அறிவிக்கணும். அதுதான் இந்த சத்தியத்தை அறிவிக்கிறது. சத்தியம் உங்களை என்ன பண்ணுங்க? விடுதலையாக்கும். ஏன் விடுதலையாக்கும்னாக்கா, இந்த வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கு. அந்த ஜீவனுள்ள அதிபதி உங்களுக்குள்ள வாசம் செய்வார். அதற்கு உங்களுக்கு ஒன்றே ஒன்று தேவை, விசுவாசம். இந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையை மாற்றும். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளை இயேசு உங்களை உண்மையா நேசிக்கிறார் என்று நீங்கள் எப்படி உணர முடியும் என்றால், நாம் அவருக்கு இடம் கொடுத்து விசுவாசிக்கும் பொழுதுதான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கடைக்கு போய் எதுவுமே வாங்காது, சாப்பாடு செய்யாம சாப்பாடு வந்துருங்களா? தண்ணியில அரிசி போடாம சாப்பாடு வெந்துருமா? வேகாது. அது போல நாம் கர்த்தரிடத்துல சமூகத்திற்கு போய் அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நமக்கு எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதமும் கொடுக்கப்படும். பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவன் நமக்கு என்ன இருக்குதுங்க? இடம் இருக்கு. ஹல்லேலூயா. என்ன இருக்குங்க? இடம் இருக்கு. எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அவர் நமக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறீங்க? மீண்டும் வரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Thank you Father. Thank you Lord.